ஏக்கா, நான் எடுத்த ட்ரெஸ் பேரனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களாடி? அவ்வளோ அழகா இருக்கு மஞ்சள் கலர்ல. என்னடி இது செருப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கியான்? செருப்பெல்லாமா அவனுக்கு எடுத்துட்டு வந்த? ஏக்கா, இந்த ட்ரெஸ்ஸோட அழகா இருந்துச்சு பாத்துக்க. அது என்னமோ மஞ்சள் கலர் நல்ல கோடு கோட்டா போட்டு இருந்துச்சா, எனக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பிள்ளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏக்கா, பிள்ளை அப்பா மாதிரியே இருக்கால? ஆமா செல்வி, எல்லாரும் பார்த்துட்டு அப்படிதான் சொல்றாங்க. அவன் அப்பா மாதிரியே குழந்தையும் இருக்கியான் அப்படின்ட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லபடி தூக்குறான் அலறாக்கா. ஏங்கா, தூக்கியே பழக்கப்படுத்தலையா? கீழே போட்டா மட்டும் பேசாம இருக்கேன். நல்ல பிள்ளை, யாரையும் தூக்க சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் இருக்காது செல்வி. அழ ஆரம்பிச்சிட்டானா தூக்கி தான் வச்சிருக்கணும்னு சொல்லுவான். என்னமோ சிரிச்சிட்டு இருக்கவும் தான் அப்படி சொல்லுவான் போல. பாரு, அழகா உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்ல. ஆமாக்கா. ஏக்கா, சோனி எங்க? சோனி இந்த வருவாம்மா. ஆஸ்பத்திரியில் 3 நாளாக இருந்துட்டு ஒன்றுமோ போல் இருந்துச்சுன்னா சரி குளித்தான்னு சொல்லி குளிக்க வச்சேன். அப்புறம் வந்து அது பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைக்கு சாப்பாடை முதல்ல போடணும். ஆனால் சாப்பாடு சாப்பிடாம என்னமோ போல் இருக்கா. அது குழந்த பிறந்த உடம்புலையா என்னமோ போல தானே இருக்கும். ஆமாக்கா, அப்படி தான் இருக்கும். ஏ பேராண்டி அதாம்மா. சரின்னு சொல்லி பூண்டு குழம்பு ரெடியாக இருக்கும். வசந்தியை வைக்க சொன்னேன், என்ன ஒன்று வச்சுருக்கான்னு தெரியல. நான் இங்கிட்டே வேலையை பார்த்தாச்சு. பிள்ளையோட துணியெல்லாம் கடைஞ்சி பற்றியா ஒன்று ஒன்றா துவச்சி காயப்போட்டு வெயிலே அடிக்கல. எங்கே மழையா தூறுது. டபக்குன்னு வெயிலில் போட்டான், வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா டபக்குன்னு மழை வந்துடுது. பெரிய பாடாக இருக்குது செல்வி. சரி, வந்தது தான் வந்தியே, உன் பேரனும் ஒரு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவன் அதை நினச்சிட்டு வர முடியாதுன்ட்டாக்கா. சரி வீடு, அந்த பிரச்சனை இன்னுமா நினச்சிக்கிட்டு இருக்கா? அவ தான் அப்படி நினைக்கும் போது நாம் என்ன பண்ணுறது சொல்லு. சரி சரிம்மா. சரி, சோனி என்ன பண்ணுற? தலையெல்லாம் நல்லா காய வைக்கணும், சாம்பிராணி போக்கெல்லாம் கொடுக்கணும். போயிட்டு என்ன ஏது நான் பார்த்துட்ருக்கேன். நீ பிள்ளைய பார்த்துட்டு உட்காந்துருக்கியா? ஆ, நீ போக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி செல்வி. ஏக்கா, சத்யா சத்யா பிள்ளையெல்லாம் எங்க? வந்தது நேரம் இவங்கிட்ட பார்க்க வந்தாச்சு. சத்யா வந்தா ஏன் சித்தி எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? புதுசாக ஒரு ஆள் வந்தோன்னு அவனை விட்ட உட்காந்துட்டியான் அப்படின்பா. கண்டிப்பாக சொல்லுவா. நான் வேற பார்க்காம இங்கே வந்துட்டேன். சொல்லுவா சொல்லுவா. அவளுக்கெல்லாம் என்னடி வேலை? அவளுக்கு என்ன பேசவா தெரியாது? ஐயோ, வரும் வாயா இருக்கான். சோனிக்கு மாமியார் இங்கே இருக்காங்க இல்லை ஊருக்கு போயிட்டாங்களா? அதே மாமியார் இங்கே தாண்டி இருக்காங்க. போகலை. அவங்க பேரனை விட்டுட்டு போக மனசே இல்லையாம் பார்த்துக்க. அதனால 4 நாள் இருந்துட்டு தாம்மா போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏக்கா, அவங்க வீட்டில இருந்து பிள்ளைய பார்க்க யார் வந்தது? எல்லாரும் வந்தாச்சு பார்த்துக்க. ஏன் கேட்குற? இவனுக்கு பெரியப்பா 5 பவுன் செயின் கொண்டாந்து போட்டாரடி. ஐயோயோ, பொண்டாடிக்கே தெரியாம அவ ஆடி போயிட்டு ஆடி அந்த ஷீலா. என்னது 5 பவுனா? எனக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கியேன்னு சொல்லி அங்கேயே சண்டை வர பார்த்துச்சு பார்த்துக்க. அவர் என் தம்பி பிள்ளைக்கு நான் போடுறேன், உனக்கு என்னடின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. அப்புறம் இவைய தாத்தா அப்பா வந்து ஒரே அழுக. அவங்க அப்பாவே வந்து பிறந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்பா இப்போதான் குடும்பமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கு செல்வி. பார்க்கும்போதே அவ்வளோதான் இருக்கு. எங்கிட்டோ எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருந்தா சரிக்கா. சரி செல்வி, நீ பார்த்துக்க, நான் சத்யாவை வர சொல்றேன். ஆ சரி, போக்கா. ஏய், என்னடா என்ன அப்படி பார்க்குற? யார் அது? உன்னோட அம்மாச்சி மாதிரி வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்க்குறியா? ஆமாம் ஆமாம், உன் அம்மாச்சி மாதிரி தான் நானும் இருப்பேன். நான் தான் உன்னோட சின்ன அம்மாச்சி. சரியாம்மா? அடோட, இப்போ பேசுறதுல உனக்கு புரியுதோ? அழகா சிரிக்கிற. உன்ன மாதிரியே அங்கே ஒரு குட்டி மச்சான் இருக்காண்டா. அவனை வேற நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். அவன் அலறானே என்ன பண்ணுறானோ தெரியல. வேற அவங்க அம்மா கிட்ட என்கிட்ட நான் சமத்து போல இருந்துக்கிடுவான். அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே தான் இருப்பான். அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல வேற. அட வாங்க அத்தை. தம்பி வாங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கலன்னு எதுவும் கோச்சுக்கிறாதீங்க. நான் ஏன் கோச்சுக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் கோச்சுக்கிற மாட்டேன். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மகேஷ் மச்சான், காவியா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குட்டி தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. என்ன பிள்ளைய பார்க்க வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், பசங்களுக்கு பார்ட்டி வைக்கலான்னு போனாத்த. ஐயோ, செல்வியக்காவை அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன், உங்களை அத்தைங்கிறேன் பாரு. எது வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, எல்லாம் நம்ம முறை தானே, கூப்பிடுங்க. அதான் போயிட்டு வர லேட் ஆயிட்டு சரி பையனை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். யார் மாதிரி இருக்கான் சொல்லுங்க. அப்படியே அச்சேசல் உங்களை மாதிரி தான்ப்பா இருக்கேன். யாரு மாதிரினா அப்பா மாதிரியே இருக்கேன், அம்மா மாதிரி கூட கிடையாது. ஆமாம் அத்தை, எல்லாருமே அப்படிதான் சொல்கிறாங்க. சரி பாருங்க, நான் சுபியை போய் பார்த்துட்டு வரேன். பிள்ளை இன்னும் வந்ததுலேருந்து பார்க்கல, சுபியை பார்க்கல, சோனியை பார்க்கல, யாரையும் பார்க்கல. இவரை தான் பார்த்துட்டே உட்காந்துருக்குறேன். பிள்ளைகிட்ட சத்த நேரம் உட்காருங்களாப்பா, போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் போங்க, எனக்கு வேற வேலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா.
ஓய் என்னடா புது ட்ரெஸ்லாம் போட்டு கலக்கலாக இருக்க. ஓ, இந்த அம்மாச்சி கொண்டு வந்தாங்களா உனக்கு புது ட்ரெஸ்ஸு? அழகா இருக்கே. வாவ், சூலாம் அதே ட்ரெஸ் கலரில் மேட்சிங்காக இருக்கு. சூப்பராக இருக்கு. எது சொன்னாலும் சிரிச்சிட்டே தான் இருப்பியா? எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, அப்பா மாதிரி தான் நீயும் இருக்க அப்படின்னு. அதே மாதிரி க்யூட்டாக இருக்குடா தம்பி. அருண் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, சித்தி வந்தாங்களாமே, சித்தி எங்க? அவங்க வந்ததுலேருந்து தம்பியை தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். சுபி சத்யா யாரையுமே பார்க்கல, உன்னை கூட பார்க்கலனாங்க. அம்மா எங்கே போயிட்டு வர நீ? அருண் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து குளிக்கவே இல்லையா? அதான் அம்மா நல்லா சுடு தண்ணி காய வச்சு கொடுத்தாங்க. டக்குன்னு ஒரு குளியல போட்டாச்சு. குளியல் போட்டதுன்னு ஃப்ரீயா இருக்குங்க. ஆனா தம்பிக்கு இன்னும் குளிக்காம இருக்கா பாவம். கிளைமேட்டே சரியில்லை, குளிக்கலாம் வைக்க வேணாம் செல்லக்குட்டியை. யாருமே அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அருண். அப்பா மாதிரி மட்டும்தான் சொல்றாங்க. கொஞ்சம் பொறாமையா இருக்க மாதிரி இருக்கும் போல தெரியுது. நீ பேசுறதுல நல்லாவே தெரியுது. கொஞ்சம் பொறாமை மட்டும் இல்லை, நிறையவே பொறாமையா இருப்ப போல. இருக்காத பின்ன. கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்தா காலேஜ்ல அப்பா மாதிரி இருந்தா அப்போ கோவரமா வராதா? வராம இருந்தது தப்பு, அப்பா மாதிரி இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே சோனி, முன்ன விட இப்பதான் கியூட்டா இருக்க சோனி. ஆனா ஏன்னு தெரியல, அவ்வளோ கியூட் பார்த்துக்க நீ. நல்லா அடிச்சு விடுங்க. இன்னும் என்ன என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க. அடப்பாவி, கடைசியில் அடிச்சு விட்றேன்னு சொல்றல. சரி ஓகே, நான் இப்போ சொன்னதெல்லாம் போதுமா? என்னப்பா பொய்யா? உண்மையை சொன்னா அடிச்சு விட்றேன்னு சொல்ற, அப்புறம் அப்படிதான் சொல்ல முடியும். சரி சரி நம்புறேன். எனக்கும் கன்னடியில பாக்குறப்ப அப்படித்தான் தெரிஞ்சது. ஆனா ஏன் எதுக்குன்னு தெரியல. அட பாவிங்களா, என்ன சொன்னாலும் இந்த லூசு சோனி நம்பிரும் போல. சரி ஓகே, நமக்கும் நம்புற மாதிரி, என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிட்டா ஓகே தான். சரி சரி, டென்ஷன் எதுவும் ஆயிடாது இந்த மாதிரி நேரத்தில். ஓகே, கூலாக இருந்தால் தான் பாப்பா பார்த்துக்க முடியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்க போங்க. ஆவுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும்னு ஒன்று சொல்லிக்கிறது. ஆமா. ஐயோ, எதுவும் டிஸ்டர்ப் பண்றேனா? அப்படியெல்லாம் இல்ல, லூஸ் மாதிரி பேசுவ நீனு. இல்ல, டிஸ்கசிங் ஓடிட்டு இருந்துச்சு, அதான் இடையில வந்துட்டேனே, அதான். அருண், அர்ஜுன் மாமா எங்க? மச்சான் வந்தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். உங்களோட அம்மாச்சி பார்க்க வரேன்னு சொன்னாங்களா பேபியை, தம்பியை. அதனால தான் போயிட்டான் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஓ, அம்மாச்சி இங்க வரேன்னு சொன்னாங்களா? சரி சரி. சொல்லாமே போயிட்டாரா? அதான் எங்க போனாருன்னு தெரியல. இல்லை, வந்துருவான். சரிப்பா. சோனி, சித்தி வந்தாங்களாமேப்ல, எங்க? சித்தி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அவர் போட்டிருக்காரு. ஆமாப்ல, எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா சித்தி, நான் பார்க்கவே இல்லை. சித்தி நீ பார்க்கலையா? நானே பார்க்கல. இப்பதான் நானும் குளிச்சிட்டு வரேன். எங்க சித்தி உன்னை பார்க்க தானே வந்தாங்களாமே? அப்ப எங்கப்புல போயிருப்பாங்க சித்தி? தெரியலையே. எனக்கும் தெரியல சத்யா, எங்க போனாங்கன்னு நானே பார்க்கல. சரி. அம்மா, எப்பமா வந்த? பெரியம்மா சொல்லவே இல்லை நீ வரதா? சுபிமா, அம்மா இப்பதான் தங்க வாரேன். அம்மா, தம்பி நல்லா இருக்கானா? தம்பி காவியானே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சே, தம்பியை பார்க்கணும் போல இருந்துச்சுமா. நானே வீடியோ கால் சோனியக்காவை பண்ணல சொல்லலாம்னு நினைச்சேன் தம்பியை பார்க்கறதுக்கு. நீயே வந்துட்ட. சுபி, எங்க போய் விளையாண்டுட்டு வர்ற இவ்வளோ நேரம்? ஜெயஸ்ரீ இங்க. அந்த பிள்ளை அவங்க தம்பி கூட வெளியில விளையாடிட்டு இருந்துச்சு, நீ பார்க்கலையா? நான் அந்த பக்கத்து பிள்ளை கூட விளையாடுவேம்மா. அந்த பிள்ளை எப்பவுமே என்னை கூப்பிட்டு வச்சு விளையாடிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த ஜெயஸ்ரீ பிள்ளை கூடலாம் அதிகம் நான் விளையாட மாட்டேம்மா. அந்த பிள்ளை அந்த பிள்ளை கூட விளையாண்டாவே சண்டை தான் வரும். அதனால நான் அதிகம் அவ கூட விளையாட மாட்டேன். நானும் குட்டி தம்பி இந்த பிள்ளை கூட போய் விளையாடிட்டு வருவோம். குட்டி தம்பி முன்னாடியே ஒடியான்ட்டான் வீட்டுக்கு. அப்படியா? நான் யாருமே பார்க்கல. போ, சத்யா பிள்ளையெல்லாம் எங்க? அதுக்கு அந்த பக்கம் அக்கா கூட சத்யாக்கா கூட நெக்க வெட்டிட்டு உட்காந்துருந்துச்சு. யாருமே பார்க்கலையாம்மா நீ? சரிம்மா, வா போகலாம். சரி சுபி. ஜெயஸ்ரீ பிள்ளை இப்போ எதுவும் ஒன்றும் வம்பளுக்குமா? எதுவும் உன்கிட்ட சண்டையெல்லாம் போடுமாம்மா? போடாதுமா, அதிகம் போடாது. குட்டி தம்பி தான் அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவான். அதனால என் மேலே கோவப்பட்டுட்டு இருப்பாப்ல. மற்றபடி என்கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டாப்ல. சரிம்மா, அப்படி போட்டாப்புலன்னா சொல்லு, நான் அம்மாவும் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன் உன்னையா. இப்பெல்லாம் போடுறது இல்லைம்மா சண்டை. நான் சண்டை போட்டால் சொல்லிடுறேன், உன் கூட வரேம்மா. சுபி, உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா? இல்லைன்னா அம்மா கூட வந்துடுறியா? ஏம்மா, இங்கே பெரியம்மா என்ன நல்லா பார்த்துக்கும். பெரியம்மா தம்பி மாதிரியே எனக்கு பார்த்துக்கும். தம்பிக்கு என்ன கொடுக்குதோ அதுதான் எனக்கும் பெரியம்மா கொடுக்கும். அவனுக்கு தீனி கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கும். அவனுக்கு சோறு ஊட்டினா எனக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணுமா பெரியம்மா. தலையெல்லாம் சீவி விட்டுரும், நல்லா வச்சுக்கும். அதனால நான் இங்கே இருந்துக்க.
இருந்துக்கிறேன். நல்லா தான் இருக்கு. பெரியம்மாவுக்கும் என்னை விட மனசே இல்லைல்ல, அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேம்மா. ஆ சரிம்மா. செங்கிட்டும் நீ இங்கே இருந்தா சரிதான். ஏன்னா இங்கே போன தடவை வந்தப்போ அழுதி இல்லை அம்மா உன் கூட வரேன் வரேன்னு, அதை நினச்சி தான் கேட்டேன். உனக்கு நல்லா இருந்தா இரு, இல்லை யாராவது உன்னை தொல்லை பண்ணுறாங்க, உன்னை அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னா அம்மா கூட வா போயிடுவோம். இல்லைம்மா நல்லா தான் இருக்கு, நான் இங்கேயே இருக்கிறேன். ஆ சரி சுபி, வா தம்பிகிட்ட போகலாம். ஆ சரிம்மா. தம்பிக்கு என்னம்மா வாங்கிட்டு வந்த? எப்பவும் எனக்கு என்னம்மா வாங்கிட்டு வந்தம்ப, இன்னைக்கு தம்பிக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குற? தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தியா? ஆ எடுத்துட்டு வந்து மாட்டி விட்டுருக்கேன். உனக்கும் அம்மா தீனிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போய் பார்ப்போம். சரிம்மா வா. சித்தி எங்க சித்தி போனீங்க இவ்வளோ நேரம்? சுபி சத்யாலாம் பார்க்கலான்னு போனா. ஆமாடி சத்யா. சோனி நல்லா இருக்கியம்மா? நானும் உங்களை தான் சித்தி தேடி வந்தேன். இப்போ நான் பார்த்தே காணும், அப்புறம் சுபிதா இருந்தா அக்கா அந்த பக்கம் பாப்பாக்கெல்லாம் நெக்க வெட்டிட்டு இருக்குமான்னா சரி கவனிக்கல, சரி பிள்ளைய பார்க்கலாமேன்னு வந்துட்டேன்டி. பார்த்தா இங்கே நிற்கிற, எங்கடி பாப்பாலாம்? அங்கே தான் இருக்குங்க சித்தி. தம்பி மகேசனா சித்தப்பா நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சோனி இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையம்மா? ஆ நல்லா இருக்கேன் சித்தி. தம்பிக்கு சூப்பர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கா? யாரும் நல்லா இருக்கு நல்லா இல்லையோன்னு சொல்லிடுவீங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. ஆமாத்த, நிஜமா ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. ஆ சரி தம்பி. என்னது குழம்புக்கா? பூண்டு குழம்பா? சரி சரி நல்லா இருக்கும். ஏம்மா சித்திக்கு சாப்பாடு போடு. சித்தி அங்கேருந்து வந்து சாப்பிட்டுச்சோ சாப்பிடலையோ. ஆ நீ சாப்பிட்டுட்டே இருமா, நானும் சித்தியை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டு தரேன். செல்வி வாடி, அங்கேருந்து வந்து சாப்பிட்டியோ சாப்பிடலையோ தெரில, நானும் உன்னை சொல்லவே இல்லை பாரு சாப்பிடுன்னு. அக்கா வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன், பரவாயில்லக்கா அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். நீ சோனியை கவனி. இல்லைம்மா வா, அவள் சாப்பிட்டுட்டு தானே இருக்கா, நீ வா உனக்கு போட்டு தரேன். செல்விக்கா ஆ தம்பி. பசிக்குதுக்கா, சாப்பாடு வேணும். என்னப்பா இப்படி கேட்குறியா? ஐயோ சாப்பிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி தெரிஞ்சதா முதவே கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருப்பேனே. கடவுளே கடவுளே. சரி சாப்பிடுங்க வாங்க. ஆ சரிக்கா. ஐயோ என் மருமையை ஆசையா பாவம் பாவம் போலலாம் சாப்பாடு கேட்குது, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், சோத்த போடு.